ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள்ங்கிறது கட்டாயமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சிலருக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் இன்னும் சிலருக்கு வெளியில் யார்ட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இப்படிப்பட்டவங்க இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை தேடிட்டு இருப்பாங்க. இவங்க யாருக்கிட்டேயும் உதவி கேட்க முடியாது, தானாக எதையும் முடிவெடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பரிகாரம் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். சில பரிகாரங்கள் சில தினங்களில் செய்யும் பொழுது அதீத பலனை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பரிகாரத்தை நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்வது சிறந்தது. இந்த பரிகாரத்துக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் சப்பாத்தி கள்ளி செடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த சப்பாத்தி கள்ளி செடியில் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் சப்பாத்தி கள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போங்க. அங்கே போகும்பொழுது ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு அகல் விளக்கு, ஒரு பேனா. எந்த பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேனா எடுத்துக்கிட்டு போங்க. முதல்ல சப்பாத்தி கள்ளி செடி எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்த்து அந்த செடியில் நீங்கள் எடுத்துகிட்டு போன மஞ்சள் நிற துணியை கட்டணும். அதுக்கப்புறம் சப்பாத்தி கள்ளி செடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட இலையில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, யார்ட்டையும் உங்களால் சொல்ல முடியலையோ அந்த பிரச்சனை, அந்த குறிப்பிட்ட பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த இலையில் நீங்கள் எடுத்துகிட்டு போன பேனாவால் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா மஞ்சள், அதை 3 முறை அந்த செடி மேலே போட்டுருங்க. இது எல்லாத்துக்கும் செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போன அகல் விளக்கில் பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு வச்சு அதை எரித்து விடுங்க. உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. அந்த கற்பூரம் குளிர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சு உங்களோட நீங்கள் என்ன அந்த வேண்டுதலை திரும்பி நீங்கள் வேண்டிக்கோங்க. இதே போல் 3 முறை உங்களோட வேண்டுதல்களை 3 முறை அந்த கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை நீங்கள் சொல்லணும். ஒரே ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை மட்டும் நீங்கள் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இந்த பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு மிக மிக எளிமையானது. அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுதே கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்தும் வெளிவருவதற்கான ஒரு நல்ல பரிகாரமாக இது சொல்லப்படுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும், உங்களுக்கு பணமும் உங்கள் வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் தான் இது. அந்த காலத்திலேயே சப்பாத்தி கல்லில் எழுதும் பழக்கத்தை அப்பையிலேருந்தே நம்ம பார்த்துருப்போம். அது எழுதும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கும் ஆற்றலை தரும் அப்படிங்கிறது தான் அதோட தாற்பயம். இந்த பரிகார முறையை ஒரு முறை செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும். சில நேரங்களில் நம்மளோட கர்மவினைக்கேற்ப பரிகாரங்கள் பழிக்க தாமதமாகலாம். அதனால் மனசொடைஞ்சு போகாதீங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் இதே போல் செய்துட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக தீரும். அது மட்டும் இல்லாமல் கடலில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை செய்து பார்த்தாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நல்ல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க தொடங்கும். முழு நம்பிக்கையோட இந்த சப்பாத்தி களி பரிகாரத்தை செய்து பாருங்கள், நல்ல பலனை பெறலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.